தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாள் 17/4/2025. ஏற்கனவே நாம் கடந்த பகுதிகளில் புணர்ச்சி விதிகள் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த புணர்ச்சி விதிகள் அடிப்படையில் பார்த்தோம்னா கேள்விகள் அப்படின்றது ஒரு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா இல்லை, அதை தாண்டி நாம் கொஞ்சம் நிறையா படிச்சிருக்கோம். என்னென்னதெல்லாம் அப்படின்னா விதிகள் கொஞ்சம் நிறையா படிச்சிருக்கோம். அப்போ இதிலிருந்து கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வகுப்பு வாரியாக அந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படின்றது 6ஆம் வகுப்பு பாடத்திட்டம், அதே நேரத்தில் சமச்சீர் புத்தகத்தில் இருக்கிறதையும் தனியாக நாம் எடுத்து கொடுத்துருப்போம். இந்த பகுதியை அணுகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்னது தான், பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நாம் படிக்கும்போது இதில் வார்த்தைகள் நாம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல இடம்பெற்றிருக்கிற வார்த்தைகள் எல்லாமே நம்ம பாடப்புத்தகத்தில் எந்த பகுதியில் எதன் அடிப்படையில் இடம்பெற்றிருக்கு அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு தேவை. ஏன் அப்படின்னா, ஒரு சொல்லானது தனியாக இருக்கும்போது ஒரு அர்த்தம் தரும். அதே நேரத்தில் ஒரு செய்யுளிலேயோ ஒரு பாடப்புத்தகம் ஒரு பாடப்பகுதியிலேயோ இடையில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த செய்யுள் என்ன கருத்தை கூற வருதோ அது சார்ந்த அர்த்தத்தை தான் வெளிப்படுத்தும். தமிழில் ரொம்ப அழகான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு எழுத்துக்குமே இங்கே அர்த்தம் உண்டு. ஒரு சொல்லுக்கும் நிறைய அர்த்தம் உண்டு. அதனால தான் தமிழ் தன்னைத்தானே வளர்த்தெடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த மொழி அப்படின்னு நாம் படிக்கிறோம். அப்போ அந்த ஒவ்வொரு சொல்லுக்குமே அர்த்தம் உண்டு அப்படின்னா, ஒரு சொல் எடுத்துக்கிட்டால் 2 அர்த்தங்களும் உண்டு. எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேனே, எண் அப்படின்ற ஒரு 2 எழுத்து கொண்ட ஒரு சொல்லை நாம் பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த எண் அப்படின்றது என்னது? எனக்கு ஒரு இன்டிஜர், ஒரு நம்பரை குறிக்கும். அதே நேரத்தில் எண்ணுதல், என்னுடைய எண்ண ஓட்டம் அப்படின்றதையும் குறிக்கும் இல்லையா? அப்போ இந்த 2 விஷயத்தையும் குறிக்கிறதுக்கு நான் ஒரே சொல்ல தான் பயன்படுத்துகிறேன். அது ஒரே அமைப்பிலான எழுத்தை தான் கொண்டிருக்கு. அப்போ இதை நான் ஒரு செய்யுள் பகுதியிலேயோ இல்லைனா ஏதாவது ஒரு பாடப்பகுதியிலேயோ உள்ளே வைக்கிறேன் அப்படின்னா, அந்த பாடப்பகுதி என்ன சொல்லுதோ அது சார்ந்த கருத்துக்களை தான் அது வெளிப்படுத்தும். அதே மாதிரி தான் இங்கு ஒரு சேர்த்தெழுதுக நாம் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த சொல்லானது 2 விதமாக பிரிந்து 2 விதமான அர்த்தங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் நிச்சயம் உண்டு. அதனால் இந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அதுக்காண்டி புத்தகத்தை ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த வார்த்தைகள் எல்லாமே எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்த தேவையில்லை. ஆனால் ஒவ்வொரு பகுதியையும் நம்ம படிக்கும்போது, ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம படிக்கும்போது இது இந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அந்த அளவில் புத்தகத்தை கொஞ்சம் நாம் நண்பனாக்கிக்கணும். அதாவது தமிழ் புத்தகத்தை கொஞ்சம் நாம் நண்பனாக்கிக்கணும். ஒரு அடிப்படையான ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும். இந்த வார்த்தை இந்த இடத்துல நமக்கு இடம்பெற்றிருக்கும், இங்கே படிச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அடையாளப்படுத்துதல் நமக்கு நிச்சயமாக தேவை. மொதல் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நாம் விதிகள் படிச்சிருக்கிறோம். அப்போ அந்த கண்டிஷன்ஸ் அடிப்படையில் தான், அந்த விதிகளின் அடிப்படையில் தான் இங்கே வார்த்தைகள் பிரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது முழுமையான அளவில் நிச்சயமாக கிடையாது அப்படின்றது தான். ஏன்னா நன்னூலார் கொடுத்த விதிகள் அத்தனையுமே நமக்கு இங்கே கிடையாது. சரியா? அடிப்படையாக பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதிகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு 6 விதிகள் தான் இங்கே பெரும்பாலும் எல்லா சொற்களிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? இந்த 6 விதிகளின் அடிப்படையில் தான் புணர்ச்சி அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டுகள் நம்முடைய புத்தகங்களில் இருக்குது. இது கடந்து ஓரிரண்டு வார்த்தைகள் நமக்கு இடம்பெற்றிருக்கு இல்லையா? அப்போ இது கடந்தும், இந்த 6 விதிகள் கடந்தும் சில வார்த்தைகள் நமக்கு, அதாவது நமக்கு புத்தகத்தில் இல்லாத விதிகளை கொண்டு கூட சில வார்த்தைகள் அப்படின்றது இருக்குது. அப்போ நம்ம விதிகளை படித்தது வேஸ்ட்டாக, அது தேவையில்லையா அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்லை. ஒரு சொல்ல நாம் படிக்கிறோம் அப்படின்னா பிரித்தெழுதுகளை அது எப்படி வரும் அப்படின்ற ஒரு அடையாளம் நமக்கு தேவை. அமுதென்று அப்படின்ற வார்த்தையை நான் விதிகளை பயன்படுத்தி பிரிக்கிறேன் அப்படின்றது கடந்து நான் பிரிச்செழுதிட்டேன், இதில் என்னென்ன விதிகள்லாம் பயன்பட்டுருக்கு அப்படின்னு தான் அடையாளப்படுத்த தெரியணும். சரியா? நான் சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தேர்வு நோக்கில் இதை நாம் இப்படி தான் படித்தாகணும். ஒரு வார்த்தை தமிழங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு இருக்குது, அதை நான் விதிகளை பயன்படுத்தி பிரிக்கிறேன் அப்படின்றது கடந்து தமிழ் கூட்டல் எங்கள் அப்படின்னு நான் பிரித்து எழுதிட்டேன். ஆனால் என்னென்ன விதி அதில் நான் பயன்படுத்தியிருக்கிறேன் அப்படின்றத எனக்கு அடையாளப்படுத்த தெரியணும். இந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த பகுதியை நாம் படித்தாகணும் நிச்சயமாக. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான். சரியா? எல்லா விதிகளும், புத்தகத்தில் இருக்கக்கூடிய விதிகளும் இங்கே
பயன்படுத்தப்படலை. அது கடந்த விதிகளும் இருக்குது. அதனால் எந்த விதி இந்த இடத்துல பயன்பட்டுருக்கு அப்படின்னு நாம் தேட தேவையில்லை. ரொம்ப அது சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. தேர்வு நோக்கில் இங்கே என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லை அப்படின்னா பிரித்தெழுதுக எப்படி இருக்குது அப்படின்னா அந்த அடையாளப்படுத்துதல் நமக்கு தெரிஞ்சால் போதுமானது. ஏற்கனவே இது சொன்ன மாதிரி ஒரே வார்த்தையானது இரு அர்த்தங்களை கொண்டதாக தமிழில் இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி, அதாவது அந்த செய்யுள் பகுதியில் அந்த சொல் என்ன இடத்துல வருது, எந்த தன்மையில் வருது, அதன் அடிப்படையிலையும் நமக்கு பிரித்து எழுதியிருப்பாங்க. நான் சொல்ல வர்றதுக்கான எடுத்துக்காட்டுகள் 12ஆம் வகுப்பு, அதாவது அந்த ஹையர் கிளாஸஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் நாம் நிறைய பார்க்கலாம். சரிங்களா? அப்போ ஒரு சில எடுத்துக்காட்டுகள் நாம் இங்கே பார்க்குறோம். அந்த எடுத்துக்காட்டுகளில் என்னென்ன விதிகள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத நாம் பார்க்குறோம். அது கடந்து ஒரு சொல்லானது எப்படி பிரித்து எழுதப்படுது அப்படின்றத தெளிவுபடுத்துகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் திங் இந்த பகுதியில் நாம் அடையாளப்படுத்த வேண்டியது பிரித்து எழுத தெரியணும். ஒரு சொல் எனக்கு கொடுத்தா அதை பிரித்து எழுதவோ இல்லைனா பிரித்து கொடுத்தா அதை சேர்த்து எழுதவோ தெரியணும். ரெண்டாவது, என்ன விதிகள் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத அடையாளப்படுத்த தெரியணும். ஒருவேளை புத்தகம் கடந்த விதிகளாக இருந்தால் அந்த பிரித்தெழுதுகவை எனக்கு தெளிவுபட நான் புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றது தான். சரி, அப்போ இந்த விதிகள் அடிப்படையில் கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு இதில் என்னென்ன விதிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத அடையாளப்படுத்த சொல்லுவாங்க. அல்லது வேறுபட்டதை கண்டறி அப்படின்னு 4 விதிகளை கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையில் இல்லாத, அதாவது எந்தெந்த விதியின் அடிப்படையில் இந்த வார்த்தைகளில் மாற்றங்கள் இடம்பெறவில்லையோ அந்த விதியை நாம் அடையாளப்படுத்தணும். சரிங்களா? ஸோ அப்போ அடிப்படையாக அந்த விதிகளை நாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அது பயன்படுத்தப்படுற சூழலில் அதையும் நாம் அடையாளப்படுத்திக்கணும். சரிங்களா? அப்போ முதன்மையான விஷயம் என்னது, விதிகளை படிக்கிறதுக்கு முன்னாடி, அதனால தான் நான் வகுப்புலேயே சொன்னது இந்த பிரித்தெழுதுக எல்லாத்தையும் வாசிச்சிடுங்க அப்படின்னு சொன்னது. படிங்கன்னு நான் சொல்லலை, ஏன்னா இது மனப்பாடம் பண்ணக்கூடிய பகுதி கிடையாது. வாசிக்கிறோம், ரீட் பண்ணுறோம். ஸோ அப்படின்றப்ப அது நமக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் நமக்கு நெருக்கமாயிடும். ஸோ அப்படி அவங்க நெருக்கமானதுக்கு அப்புறம் நம்ம விதிகள் படிக்கிற பட்சத்தில் கொஞ்சம் அடையாளப்படுத்த ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்றது தான். அப்போ இந்த பகுதியை நாம் இந்த கண்ணோட்டத்தில் தான் படிக்கணும். கேள்விகள் அப்படின்றது இப்போ நம்ம இப்போ பேசணும் இல்லைங்களா, இந்த அளவில் இருந்து தான் இடம்பெறும். ஒருவேளை கொஞ்சம் கடினமாக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்துக பகுதியில் தாராளமாக கேட்கலாம். அப்போ எத்தனை விதிகள் ஒரு சொல்லில் இடம்பெறும் அப்படின்னு கேட்டோம்னா 3-4 விதிகள் கூட ஒரே சொல்லில் நாம் பயன்படுத்தியிருப்போம். சரிங்களா? அப்போ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கும்போது நமக்கு புரியும். அப்போ விதிகள் சார்ந்து அப்படின்றத கடந்து இந்த பகுதியில் கடினமான கேள்வி, சில சொற்கள் நமக்கு ஆண்டாண்டு காலமாகவே கடினமாகவே இருக்கும். என்ன சொல்கிறது, அதுக்கு தெளிவான பதில் தெரிஞ்சிருந்தும் நிறைய நேரங்களில் நம்மளை குழப்பியிருப்பாங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு நாம் ஆரம்பிக்கிறப்ப டக்குன்னு நாம் தேடுறது ஆன்லைன் சோர்ஸ் தான் இல்லையா? அப்போ அந்த ஆன்லைனை நாம் அணுகும் பொழுது அதில் கொடுக்கக்கூடிய உள்ளீடுகளும் யார் தான் கொடுக்குறா, ஏதோ ஒரு தனிநபர் தான் கொடுக்குறாங்க. சரியா? அப்போ ஒவ்வொரு தனிநபரனுடைய தரவுகளும் ஒன்று போல் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தர் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லையா? டிஎன்பிஎஸ்சி ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு தேவையானது என்னது, டிஎன்பிஎஸ்சியிலேருந்து அதற்கான பதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. அது சரியில்லை அப்படின்றத அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போகாமல் டிஎன்பிஎஸ்சியிலேருந்து என்ன பதில் கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கு தான் என்னது மார்க்கு. அது இருந்தால் தான் நமக்கான பணி நம்ம கையில் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால தான் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு வித்தியாசத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தேர்வு நோக்கில் அணுகுங்க. தேர்வை முடிச்சுட்டு அது கடந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை நோக்கின ஆராய்ச்சி இன்னும் கொஞ்சம் நாம் துரிதப்படுத்தலாம் அப்படின்னு நாம் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்போ அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை தான் நாம் பார்க்க போகிறோம். நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள் தான். முதல்ல நாம் பார்க்கக்கூடியது 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. அடிப்படையாக பார்க்கும்போது நாம் ஒரு சில விதிகள் படித்து வச்சுருக்கிறோம் இல்லையா? அதில் பெரும்பான்மையாக ஒரு 6 விதிகள் நாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு நமக்கு டக்குன்னு சொல்ல தெரியும் இல்லையா? முதல் விதி பார்த்தீங்க அப்படின்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இது படித்தோன்னே ஒரு அடையாளப்படுத்த தெரியணும். மெய்யெழுத்திற்கும் வறுமொழியில் முதல்ல உயிரெழுத்திற்கும் 2 பேரும் சேர்ந்துருவாங்க இல்லையா? எடுத்துக்காட்டுக்கு இம்மு கூட்டல் ஆ மா அப்படின்னு நான் எழுதலாமா? அப்போ ஒரு
மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்தது எனக்கு ஒரு உயிர்மெய் எழுத்தை பிறக்க வைக்குது. சரியா? ஸோ முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நாம் ஆரம்பத்தில் படிச்சிருப்போம். 30 முதலே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ மெய்யெழுத்துக்கள் 18, உயிரெழுத்துக்கள் 12, 2 பேரும் சேர்ந்து தான் என்னது முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இவங்களை அடிப்படையாக வச்சு தான் எல்லா எழுத்துக்களும் இதர உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே பிறக்கிறதுனால முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தனிக்குறில் ஒரு குறில் எழுத்து இருக்குது, அதுக்கு அடுத்து ஒரு ஒற்றெழுத்து வருது, வறுமொழியில் முதல்ல ஒரு உயிரெழுத்து இருக்குது அப்படின்னா இந்த ஒற்றானது என்னாகும், இரட்டிக்கும். அதைத்தான் தனிக்குறில் முன்னொற்று உயிரெழுத்து வந்தா உயிர்வரின் ஈரட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? எடுத்துக்காட்டு நம்ம உள்ள பார்க்கலாம். 3வது விதி உடம்படுமை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஈ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படுமை என்றாகும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதாவது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்துல இகரம் ஈகாரம் ஐகாரம் வந்தா யா அப்படின்ற எழுத்து தோன்றும். ஒற்றெழுத்தாத்தான் தோன்றும். சரியா? ஏனைய உயிர்வழி இது கடந்து மற்ற உயிரெழுத்துக்கள் வந்தா பாருங்க, இந்த அமுது அப்படின்றதுல இறுதி எழுத்து என்னது, உகரம் அப்படின்றது. ஏனைய உயிர்வழி வவ்வும் இது வந்துச்சு அப்படின்னா வகரம் அப்படின்றது தோன்றும். ஏமுன் இவ்விருமையும், ஒருவேளை இந்த வறுமொழியில் இறுதி எழுத்தானது ஏவா இருந்துச்சு அப்படின்னா எகரமும் வரலாம் வகரமும் வரலாம். இது கடந்து ஒரு பொதுவான விதி. உடம்படுமையை பொறுத்த மட்டுக்கும் இந்த எகரம் வகரம் எந்த இடத்துல எது பொருந்ததோ அதை நாம் பயன்படுத்திக்கணும். சேயடி அப்படின்னு பார்த்துருப்போம். சேயக்குட்டல் அடி, சேயடி சேவடி அப்படின்ற 2 வார்த்தையும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அப்போ ரெண்டுமே நமக்கு சரிதான். எந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பொறுத்து நாம் பயன்பாட்டை உறுதி செஞ்சுக்கணும். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப மிகும் விதவாதன மண்ணே அப்படின்னு படிச்சிருப்போம். இயல்பினும் அப்படின்னா எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் புணர்ந்து நிற்கக்கூடியது. விதியினும் அப்படின்னா என்னது, ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்கள், விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது ஒரு மாற்றம் அந்த இடத்துல நிகழ்ந்திருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 2 இதுலையுமே என்னவாகும், வறுமொழியில் முதல் எழுத்து வல்லின எழுத்தாக இருக்கும் பட்சத்தில் கா சா தா பா போன்ற எழுத்துக்கள் மிகுந்து நிற்கும். வலி மிகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மிகுந்து நிற்கும். எடுத்துக்காட்டுக்கு நம்ம புத்தகம் என்னது, பொதுக்கூட்டல் தமிழ் எப்படி பார்க்குறோம், பொது தமிழ் இத்து அந்த இடத்துல வந்துடும். ஏன், வறுமொழியில் முதல் எழுத்து தா இருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த எழுத்தானது மிகுந்து வருது. அடுத்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். நிலைமொழியில் ஈற்றெழுத்து உகரமாக இருந்து வறுமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் இந்த உகரமானது காணாமல் போயிடும் அப்படின்னு நாம் படிக்கிறோம். அடுத்த விதி நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்களுள் டாரா ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குற்றியலுகரங்களில் நெடில் தொடர் குற்றியலுகரங்களும் சரி, உயிர் தொடர் குற்றியலுகரங்களும் சரி. நெடில் தொடர்னா என்னது, காடு, உயிர் தொடர் ஆறு, எடுத்துக்காட்டுக்கு பார்த்துக்கோங்க. சரியா? அப்போ இந்த மாதிரியான குற்றியலுகரங்களில் வரக்கூடிய டா ரா போன்ற எழுத்துக்கள் இரட்டும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், காடு கூட்டல் கோழி எப்படி எழுதுவோம், காட்டுக்கோழி ஒரு இட்டுங்க வந்துருச்சா, இரட்டிச்சிருக்கு இல்லையா? அதே மாதிரி ஆறு கூட்டல் பாலம் ஆற்று பாலம், இங்கே ஒரு இற்று வந்துருமா, இந்த இடத்துலையுமே எனக்கு இரட்டிச்சிருக்கு. புரியுதா? எடுத்துக்காட்டுகள் புரியுதில்ல? அப்போ இதுதான், இந்த 6 தான் அடிப்படையாக நாம் பயன்படுத்துகிறது. இது தாண்டி குற்றியலிகர மாற்றங்கள் அப்படின்றது கொஞ்சம் நமக்கு நிறைய சொற்களில் பயன்படுத்தப்படலை. ஆனாலும் அதற்கான எடுத்துக்காட்டு சமச்சீர் புத்தகங்கள் நாம் படிக்கும்போது நிறைய இடம்பெற்றிருக்கு. அதையுமே நாம் உள்ளே பார்க்க போகிறோம். இது கடந்து, இந்த விதிகள் கடந்து பொதுவான விஷயங்கள் தான் பார்க்குறோம். அதாவது ஒரு சொல்லானது எப்படி பிரியும் அப்படின்றத தான் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சரிங்களா? விதிகளை கடந்து முதல் சொல் பாருங்க, அமுது குட்டல் என்று. அமுது குட்டல் என்று, அப்போ இது 2 சேரும்போது அமுதென்று அப்படின்னு எனக்கு மாறுது. உயிர் வரின் முதல் விதி என்னது, உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். வறுமொழியில் முதல் எழுத்து யகரம் உயிர் எழுத்து இருக்குது, அதனால உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்னா அந்த உகரம், அதாவது தூளை எப்படி பிரிக்கலாம், இத்து கூட்டல்
உ அப்படின்னு பிரிக்கலாம். இந்த உகரமானது இங்கேருந்து ஓடிடுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு எப்படி மாறும்? அமுத் கூட்டல் என்று அப்படின்னு மாறும் இல்லையா? அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன். அமுத் கூட்டல் என்று அப்படின்ற மாறுது. அது கடந்து உடல் மேல், அதாவது இந்த மெய் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இத்து கூட்டல் ஏ எனக்கு எப்படி மாறிடுச்சு? தே அப்படின்னு மாறிடுச்சு. அமுதென்று அப்படின்ற ஒரு சொல் எனக்கு அழகா கிடச்சிருச்சு. சரியா? சின்ன விஷயந்தான். அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக எழுதி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப அடிப்படையான விஷயந்தான். சரியா? அப்போ இப்படி சொற்களை அடையாளப்படுத்த தெரிஞ்சால் போதுமானது. அடுத்தடுத்த சொற்களை கொஞ்சம் விரைவாக பார்க்கலாம். சரிங்களா? நிலவென்று அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நிலவு கூட்டல் என்று, இதுவுமே உகரத்தோட முடிஞ்சிருக்கு. அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அந்த விதிப்படி எப்படி மாறும்? நிலவு கூட்டல் என்று அப்படின்னு மாறும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்றதுனால எனக்கு இவ்வு கூட்டல் ஏ வேணு மாறிடுச்சு. சரிங்களா? நிலவென்று. அடுத்து பாருங்க, தமிழ் எங்கள், தமிழ் கூட்டல் எங்கள். இங்கே உகரம்லாம் வரல இல்லையா? அப்போ என்னது? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி தமிழெங்கள் அப்படின்னு மாறிடுச்சு. அடுத்து பாருங்க, செம்பயிர் அப்படின்னு சொல்றாங்க. பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்னு நாம கடைசி படிச்சிருப்போம் இல்லையா? ஈறுபோதல், ஆதி நீடல் எல்லாமே படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த பண்பு பெயரானது எப்பவும் எப்படி வருமா? மை விகுதி கொண்ட சொற்களாகத்தான் வரும் இல்லையா? அப்போ ஈறுபோதல் விதிப்படி மை எனக்கு கெட்டுருச்சு. இணையமும் பண்பிற்கு இயல்பே எனும் விதிப்படி செம்பயிர் அப்படின்ற சொல் எனக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா? பொய் கூட்டல் அகற்றும் எனக்கு எப்படி மாறுது? பொய் அகற்றும் அப்படின்னு மாறிடுச்சு. சரி, இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி எனக்கு பொயகற்றும் அப்படின்னு தானே வரும். இந்த ஈ எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்கு. நாம் உடம்படுமையில் என்ன படிச்சிருக்கிறோம்? ஈ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த விதிப்படி தான் பொய் எகற்றும் அப்படின்ற ஒரு சொல், அதாவது எகரமாக இந்த பகுதியில் நமக்கு கிடைச்சிருக்குது. பொய் கூட்டல் அகற்றும், பொய் அகற்றும். அடுத்து பாருங்க, பாட்டு கூட்டல் இருக்கும் எனக்கு எப்படி மாறி இருக்குது? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் எனும் விதிப்படி 2 இட்டு இந்த இடத்துல வந்துடும் இல்லையா? ஸோ பாட்டு கூட்டல் இருக்கும், இந்த இட்டும் ஈயும் சேர்ந்து எனக்கு என்ன ஆயிடுது? பாட்டிருக்கும் அப்படின்னு ஆயிடுது. அடுத்து 8 திசை. வருமொழியில் முதல் எழுத்து கசட தபர கா சா தா பா இருந்தால் அந்த சொல்லானது மிகும் அப்படின்னு நாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா? அதன்படி 8 திசை அப்படின்ற ஒரு சொல் நமக்கு கிடைக்கிது. இது விகாரம் அப்படின்ற அடிப்படையில் நாம் என்னென்னலாம் படிப்போம்? 3 வகையாக படிப்போம் இல்லையா? தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு படிப்போம். இங்கே என்ன விகாரம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தோன்றல் விகாரமானது இடம்பெற்றிருக்கு. பொதுவாகவே அடுத்த சொல் நாம் பார்க்குற மாதிரி பண்பு பெயரில் பெரும்பாலும் மை விகுதி கொண்ட சொற்கள் தான் இடம்பெறும். செம்மை கூட்டல் தமிழ் எனக்கு எப்படி கிடச்சிருக்குது? செந்தமிழ் அப்படின்னு கிடச்சிருக்குது. மை விகுதி எனக்கு கெட்டுருச்சு. மவ்வீறு ஒற்றழிந்து அப்படின்னு நாம் படிச்சிருப்போம் இல்லையா? மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த மகரம் எனக்கு கெட்டணும். சே கூட்டல் தமிழ் இந்த இடத்துல எனக்கு என்னது உருவாயிருக்கு? இனவெழுத்தான, அதாவது தாக்கு இனவெழுத்து என்ன? இந்து. அந்த இன எழுத்தானது இந்த பகுதியில் எனக்கு உருவாயிருக்குது. அதனால செந்தமிழ். இதில் நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இனவெழுத்தாக மென்தொடர் எழுத்துக்கள் தான், அதாவது மெல்லின எழுத்துக்கள் தான் உருவாகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வல்லின எழுத்துக்களே உருவாகலாம் அப்படின்ற விதியும் நமக்கு இருக்குது. அப்போ செந்தமிழ் எனக்கு பிரித்தா செம்மை கூட்டல் தமிழ். இந்த 2 சொற்கள், அதாவது இடப்புறமும் சரி சீரிழமையும் சரி, அடிக்கடி தேர்வில் நாம் பார்க்கக்கூடிய ஒன்று. சரியா? அப்போ இந்த இடப்புறம்னா என்ன? இடதுபுறம் தானே இடப்புறம் அப்படின்னு நிறைய
சந்தேகம் நமக்கு வரும். சரியான பதில் அப்படின்றது என்னது? இடம் கூட்டல் புறம் அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ இடம் கூட்டல் புறம். இந்த மகர ஒற்று நமக்கு கெட்டிருக்கும். இந்த பகர ஒற்று அப்படின்றது நமக்கு இரட்டித்திருக்கும். அதன்படி இடப்புறம் அப்படின்றது நமக்கு உருவாகுது. அப்போ இடம் அப்படின்றது எதைத்தான் குறிக்குது? இடது பக்கம், இடது அப்படின்ற அந்த சொல்ல தான் இந்த இடத்துல குறிக்குது. சரியா? ஸோ அப்போ என்ன சொல்லின் அடிப்படையில், என்ன பொருளின் அடிப்படையில் அந்த வார்த்தையானது அங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்ற தெளிவு நமக்கு தேவை. அடுத்து பாருங்க, முக்கியமான ஆளு சீரிழமை அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? செய்யுள் பகுதிகளில் நாம் பார்க்கணும் இதை. சீரிழமை அப்படின்னா டக்குன்னு பிரிக்கக்கூடியது என்னது? சீர்கூட்டல் இளமை அப்படின்னு நாம் பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல இது எனக்கு என்னவா வந்திருக்குது? பண்பு பெயரா வந்திருக்குது. சீர்மை இளமை, அந்த இளமையினுடைய பண்பை இந்த இடத்துல இது விவரிக்குது. எனக்கு இந்த சொல்லுக்கு முழுமையான அர்த்தம் கிடைக்கல. சீர்குட்டல் இளமை சொற்கள் தனிப்பட்டு பார்க்கும்போது எனக்கு அர்த்தம் இருக்குது. ஆனால் சேர்த்து பார்க்கும்போது இந்த சொல் ரெண்டையும் சேர்க்கக்கூடிய அவசியம் எனக்கு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு இளமை அதனுடைய தன்மை எந்த அளவுக்கு ஒழுக்கத்தோடு இருக்கிறாங்க அப்படின்றத நிலைநாட்டக்கூடிய ஒரு பண்பு பெயராக இந்த இடத்துல எனக்கு சீர்மை அப்படின்றது இருக்குது. அப்போ சரியான பதில் எனக்கு என்னது? சீர்மை கூட்டல் இளமை அப்படின்றது தான். மை விகுதி கெட்டிருக்குது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி சீரிழமை அப்படின்றது எனக்கு கிடச்சிருச்சு. சரியா? ஸோ அடுத்த சொல் பாருங்க, அக்ரிணை. அல் கூட்டல் திணை அப்படின்னு நமக்கு பிரிக்கிறாங்க. அப்போ இந்த சொல்ல இதனுடைய அர்த்தத்தை நாம் தெளிவுபட படித்து வச்சுக்கணும். ஏன்னா தமிழ் மொழியினுடைய அந்த சொல் ஆளுமையினுடைய ஒரு அழகியல் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். நாம் ஏற்கனவே நம்ம வகுப்பில் சொல்லியிருக்கிறோம். நாம் இப்போ டக்குன்னு ஒருத்தரை திட்டணும் அப்படின்னா ஒரு மிருகத்தினுடைய பெயரையோ இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு வார்த்தைகளையோ சொல்லி நாம் டக்குன்னு திட்டிடுறோம். அந்த காலத்துலலாம் ஒரு குழந்தைய திட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த திட்டுவதற்கான, அவர்களை நிந்திப்பதற்காக கூட ஆசீர்வதிக்கிற மாதிரியான வார்த்தைகளைத்தான் பயன்படுத்துவாங்களாம். எப்படி? அரசாளுவ அப்படின்னு திட்டுவாங்களாம். என்ன வார்த்தை? அரசாளுவ. நீ எல்லாம் நாசமாக போயிடுவ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி குழந்தைய என்ன சொல்லி திட்டுவாங்களாம்? அரசு ஆளுவ அப்படின்னு சொல்லி திட்டுவாங்களாம். என்னன்னா அந்த காலத்தில் ஒரு பொறுப்பான அரசன் இருந்தான் அப்படின்னா அவன் நிம்மதியாக அவனுடைய அன்றாட செயல்பாடுகளில் இருக்கவே முடியாது. எந்நேரமும் மக்களை பற்றி யோசிப்பான். எவனாவது போருக்கு வருவான், அவனை பற்றி யோசிக்கணும். இல்லை நாட்டில் பஞ்சம் வந்துடும், சரியான நேரத்தில் இங்கே மழை பொழிவெல்லாம் இருக்கா, விளைச்சல் எப்படி இருக்குது, ஏதோ ஒரு கவலை அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக நிர்வாக ரீதியாக அவங்க மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அவன் நிம்மதியாகவே இருக்க முடியாது. அப்போ நிம்மதியாக இல்லைன்னாலும் அவர் யார் தான்? மன்னர் தான். அப்போ ஒரு குழந்தை சேட்டை பண்ணுது அப்படின்னா நீ நிம்மதியாகவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்கிறது கடந்து நீ நிம்மதியாக இல்லைனாலும் அரசனாக இருப்ப அப்படின்னு வாழ்த்தக்கூடிய ஒரு வல்லமை தமிழுக்கு உண்டு, தமிழ் குடிகளுக்கு உண்டு, அவர்களுடைய சொல் ஆற்றலுக்கு உண்டு அப்படின்றது தான். அப்போ அரசாளுவை நான் சொல்கிறது ஒரு வார்த்தை. இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளுடைய வயதானவர்கள் கிட்ட இல்லைன்னா நிறைய எழுத்தாளர்களினுடைய புத்தகத்தை கொஞ்சம் அகழ்ந்தெடுத்தோம் அப்படின்னா நிறைய இந்த மாதிரியான வார்த்தைகளை கண்டுபிடிக்கலாம். இப்போ இதை எதுக்கு இந்த பகுதியில் பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு திணைய உயர்திணை அக்ரிணை அப்படின்னு நாம் பிடிக்கிறோம். இந்த அக்ரிணை பொருட்கள் மக்கள் அல்லாதவர் எல்லாருமே என்னது நமக்கு அக்ரிணை அப்படின்னு இலக்கணத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ மனிதர்கள் மட்டும்தான் உயர்திணை அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அக்ரிணைன்னு சொல்கிறப்ப நான் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை சொல்லலாம், இல்லைனா ஒரு மிருகத்தையோ பறவைகளையோ நான் குறிக்கலாம். அந்த வார்த்தை கூட அவர்களை தாழ்த்துற மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காக அக்ரிணை அப்படின்னு சொல்லாமல் அல்லாத திணை, அதாவது திணை அல்லாதது எல்லாமே என்னது அக்ரிணை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நெகட்டிவிட்டி வேர்டு அப்படின்றது கிடையாது தமிழில். முடிஞ்ச வரைக்கும் அதை மாற்றி கையாளுறதுக்கு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள்லேருந்து கவிஞர்கள்லேருந்து எல்லாருமே போராடி இருக்காங்க. ஸோ அந்த வகையில் தமிழில் ஒரு அழகான சொல் இது அப்படின்னு சொல்லலாம். திணை அல்லாதது அக்ரிணை. அதனால் நமக்கு எப்படி பிரித்து எழுதுகிறோம்? அல் கூட்டல் திணை அப்படின்னு பிரித்து எழுதுகிறோம்.
அடுத்து பாருங்க, சிலம்பு கூட்டல் அதிகாரம் எப்படி எனக்கு மாறுது? சிலம்பதிகாரம் அப்படின்னு மாறுது. செம்பு கூட்டல் பட்டயம் எனக்கு எப்படி மாறும்? செப்பு பட்டயம். அப்போ நான் சேர்த்து எழுதும்போது எனக்கு என்ன ஆகுது? இந்த மகரம், இந்த இடத்துலையுமே மகரம் இருக்குது. சரியா? கசர தபர வல்லினம், ஞெஞன நமன மெல்லினம். அப்போ இந்த மெல்லின ஒற்று அப்படின்றது எனக்கு என்னவா மாறிடுது? வல்லின ஒற்றாக மாறுகிறது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு மாற்றத்தை புரிஞ்சு வச்சுக்கணும். கரும்பு சாறு எப்படி எழுதுவோம்? கருப்பு சாறு அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதுவோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரியான எடுத்துக்காட்டுகள் நமக்கு பின்னாடி நிறைய பார்ப்போம். கணினி தமிழ், இந்த தகரம் நமக்கு ஒற்றானது இரட்டித்து வந்திருக்கும். கணினி தமிழ் அப்படின்னு கிடைக்குது. பாகற்காய் அப்படின்றது நமக்கு எப்படி எழுதியிருக்காங்க? பாகு அல் காய் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம்? பிட்டர் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த வார்த்தையை பிரித்து பாருங்களேன். கசப்பை தக்க வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு பாதுகாவலன் அப்படின்ற அர்த்தம் வருதா? அப்ரப்டாக ஒருத்தருடைய கேரக்டரை, ஒருத்தருடைய தன்மையை சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இந்த கசப்பு அப்படின்றது கூட ஒரு அமங்கலமாக தமிழில் கருதுனதுனால தான் பாகு அல்லாத காய். பாகுன்னா என்னது? சீனி பாகுன்னு சொல்லுவோம்ல, இனிப்பு. இனிப்பு இல்லாத காயின்ட்டான். கசப்பு காயின்னு சொல்லலை, பிட்டர் கார்டுன்னு சொல்லலை, இனிப்பு இல்லாத காய் அப்படின்னா பாகு அல்லாத காய் தான் எனக்கு என்ன ஆகுது? பாகற்காய் ஆகுது. ஸோ நிறைய வார்த்தைகளை நாம் பிரித்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு அழகான ஒரு கட்டமைப்பை கொண்டது நம்முடைய தமிழ் மொழி அப்படின்றத அடையாளப்படுத்தலாம். வெண்மை கூட்டல் குடை எனக்கு மகரம் கிட்டுறது இணையவும் எனும் விதிப்படி, இணையவும் பண்பிற்கு இயல்பே எனும் விதிப்படி வெண்குடை அப்படின்னு கிடைக்குது. பொன் கூட்டல் கோட்டு அப்படின்றது எனக்கு நகரம் அப்படின்றது எப்படி தெரியுது? ரகரமாக திரிகிறது. இந்த திரிதலில் பார்த்தீங்க அப்படின்னா லகரம் டகரமாக மாறிடும். சரிங்களா? இந்த லகரமும் ரகரமாக மாறிடும். நிறைய இடங்கள்ல நாம் பார்க்கலாம். நாட்கள் அப்படின்றது எனக்கு எப்படி மாறும்? நாட்கள். பல்கூட்டல் பொடி எனக்கு எப்படி மாறும்? பற்பொடி. சரியா? கொஞ்சம் அடையாளப்படுத்தி படித்து வச்சுக்கணும். கொங்கு கூட்டல் அலர், உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும். அப்போ கொங்கு கூட்டல் அலர் அப்படின்னு மாறும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, கொங்கலர் அப்படின்னு மாறுது. அவன் அலி போல், அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தை இல்லையா? அவன் கூட்டல் அலி போல் அப்படின்றது தான். அவன் அலி கூட்டல் போல் அப்படின்னு நம்ம நிறையா பிரிச்சுருப்போம். இன்னொரு 3-4 வகையில் நாம் இதை பிரித்து எழுதுகிறோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த வகையில் இதில் நாம் தெளிவாக இருந்துக்கணும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி அவன் அலி போல். நன்மை கூட்டல் மாடங்கள், ஈறுகட்டது, அதனால் நன்மாடங்கள் அப்படின்னு நமக்கு மாறுது. அதே மாதிரி தான் நிலத்தின் கூட்டல் இடையே, நிலத்தின் இடையே. ஸோ ஒற்றானது இரட்டித்து வந்து முத்து கூட்டல் சுடர், முத்துச்சுடர் அப்படின்னு மாறுது. நிலா கூட்டல் ஒளி அப்படின்றது நமக்கு எப்படி ஆறுது? நிலா கூட்டல் ஒளி அப்படின்றது நிலா ஒளி அப்படின்னு மாறுது. அப்போ வகரம் வந்திருக்குது. எப்படி வந்துச்சுன்னா உடம்படுமை நாம் படிச்சிருக்கிறோம். ஈ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும்னு போட்டிருக்கோமா? ஏனையதுன்னா அங்கே என்னது வந்திருக்கு? ஆகாரம் வந்திருக்கு இல்லையா? அப்போ என்னது தோன்றும்? வவ்வும்னா இவ்வு தோன்றும். நிலா குட்டல் இவ்வு குட்டல் ஒளி நமக்கு எப்படி மாறுது? நிலா ஒளி அப்படின்னு கேட்குறோம். சரி, இது நெடில் வராமல் நில ஒளி அப்படின்னு எனக்கு சொல்லிருக்கு அப்படின்னா நான் எப்படி பிரிப்பேன்? நிலவு கூட்டல் ஒளி அப்படின்னு பிரிப்பேன் இல்லையா? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அப்போ நிலவு கூட்டல் ஒளி நில ஒளி அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கும். அப்போ சொற்களை ஒரு 2-3 விதமாக எழுதி பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதி நமக்கு ரொம்ப கடினமாகவே இருக்காது. தட்பம் கூட்டல் வெப்பம் ஈறுகட்டது, அதாவது மவ்வீரானது சொலிந்து உயிரீறு ஒப்பவும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். தட்ப வெப்பம். வேதி கூட்டல் உரங்கள் ரொம்ப பேசிக்கான வார்த்தை தான், வேதி உரங்கள் இல்லையா? ஐவழி எவ்வும்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஈகார எழுத்து இகர எழுத்தோட தான் முடியுது. அதனால ஈ அப்படின்றது இந்த இடத்துல உடம்படுமையாக வந்துருச்சு. அதனால் எனக்கு என்ன சொல் தோன்றிடுச்சு? வேதி உரங்கள் அப்படின்றது தோன்றிடுச்சு. இங்கே ஐகாரத்தோடு முடிஞ்சிருக்கு இல்லையா? அதனால தான் தரை இறங்கும் அப்படின்னு எகரம் தோன்றிடுச்சு. வழித்தடம் நாம் ஏற்கனவே பார்த்தது தான் இல்லையா? ஏன் கூட்டல் என்று ஏழென்று, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. ஔடதமாமும் அந்த மாதிரி தான் இல்லையா? ஔடதம்னா என்னது?
மருந்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்போ ஔடதம் கூட்டல் ஆம் அப்படின்றது எனக்கு எப்படி மாறிடுச்சு, ஔடதம் ஆம் அப்படின்னு மாறிடுச்சு. அடுத்த சொல் பாருங்க, கண்டு கூட்டல் எரி எனக்கு எப்படி கிடைக்குது, கண்டெறி அப்படின்னு கிடைக்குது. கண்டு கூட்டல் அரி அப்படின்றது கண்டறி. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும், அதே மாதிரி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி கண்டறி. ஓய்வு கூட்டல் அற ஓய்வற. ஆழம் கூட்டல் கடல், இந்த ஒற்றானது அழிந்து போயிடுது, இது இரட்டித்திரும். சரிங்களா, ஆழக்கடல் அப்படின்றது தான். சரியா, விண்வெளி அப்படின்றது இணையவும் பண்பிற்கு இயல்பே எனும் விதிப்படி. நீலம் கூட்டல் வான், இந்த மகரமானது அழிந்துவிடும், நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும், உகரம் ஓடிடும். சரியா, அப்போ இத்து கூட்டல் இல்லாத கூட்டல் இயங்கும்னு வரும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி இல்லாது இயங்கும். நின்றிருந்த, நின்று கூட்டல் இருந்த. ஆ கூட்டல் உருவம், ஐ வரல, என்னதான் வந்திருக்குது, அகரம் வந்திருக்குது, அதனால தான் என்னது தோன்றுருச்சு, வகரமானது உடம்படு மெய்யாக எனக்கு இந்த இடத்துல தோன்றிடுச்சு. அதனால என்னது, ஆ கூட்டல் உருவம் அவ்வுருவம் அப்படின்னு எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அடுத்து பாருங்க, மருத்துவம் கூட்டல் துறை, மருத்துவத்துறை அப்படின்றது தான் இல்லையா. ஸோ இரட்டித்து இத்து அப்படின்ற சொல் எனக்கு கிடைச்சிருச்சு. செயல் இழக்க, செயல் கூட்டல் இழக்க. இடம் கூட்டல் எல்லாம் இடமெல்லாம். மாசர, குற்றம் இல்லாதவர். சிறப்புடையார், சிறப்பு கூட்டல் உடையார். கைப்பொருள், இந்த பகரமானது எனக்கு இரட்டித்திருக்கு இந்த இடத்துல. சரியா, கைப்பொருள். மானம் இல்லா, பசியின்றி. படிப்பு கூட்டல் அறிவு. இந்த சொல் நமக்கு வித்தியாசமாக இருக்கு இல்லையா. காடு கூட்டல் ஆறு, காட்டாறு. நாம் என்ன படிச்சிருக்கிறோம், நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகுறங்களுள் டாரா ஒற்றிரட்டும் வேற்றுமை மிகவே அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரங்கள், குசுறுது குரு அப்படின்ற சொல்லோட எழுத்தோட முடிகிறதுனால அடையாளப்படுத்தலாம் இதை. அப்போ இப்படியான சொற்களில் டாரா போன்ற ஒற்று இரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் தான், நிலைமொழியில் தான் இரட்டும். அப்போ இந்த டகரமானது இந்த இடத்துல இரட்டிச்சிருச்சு இல்லையா. ஸோ அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்ற விதிப்படி கா இட்டு கூட்டல் ஆறு அப்படின்னு மாறுது. இந்த டகரமானது எனக்கு இரட்டிச்சிருச்சு, அதனால கா இட்டு இட்டு கூட்டல் ஆறு அப்படின்னு மாறுது. இந்த இட்டும் ஆவும் சேர்ந்து டா நெடில் ஆயிடுச்சு, காட்டாறு அப்படின்ற சொல்லானது எனக்கு கிடைக்கிது. இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும். நன்றி கூட்டல் அறிதல் நன்றி அறிதல். ஏன் எகரம் வந்துச்சு, இங்கே நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து இகரமாக இருக்கு. ஐவழி எவ்வும் அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேன். அதே மாதிரி பொறை கூட்டல் உடைமை பொறையுடைமை. பாட்டிசைத்து, கண்ணுரங்கு, வாழை இலை. ஐகாரத்தோட முடிஞ்சிருக்கு இல்லையா, அதனால உடம்படுமையாக இகரம் எனக்கு தோன்றி இருக்குது. இங்கேயுமே அப்படி தான், ஐகாரத்தோட முடிஞ்சிருக்கு, அதனால எகரம் தோன்றி இருக்குது. பொங்கல் அன்று, போகி பண்டிகை, பொருளுடைமை, உள்ளுவதெல்லாம் ஏற்கனவே பார்த்த விதிகள் தான் இல்லையா. எப்படி பிரித்தெழுதியிருக்கிறாங்க அப்படின்றத அடையாளப்படுத்த தெரியணும். அதே நேரத்தில் அந்த சொல்லானது எங்கே பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அடையாளப்படுத்துதல் வேணும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு நாம் படிக்கிறோம் இல்லையா. உள்ளுவதெல்லாம், பயனிலா, கல்லெடுத்து, நானிலம். அப்போ எண்ணு பெயர்கள் அப்படின்ற அடிப்படையில் நமக்கு புத்தகங்களில் எடுக்குது. ஐவர் அப்படின்னா என்னது, 5 பேரை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இல்லையா. நவரத்னங்கள் அப்படின்னு நாம் படிக்கிறோம், 9 பேரை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த எண் பெயர்களில் மட்டும் அதற்குரிய அந்த எண்ணிக்கையானது பொதிந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் 4 கூட்டல் நிலம் அப்படின்னு நாம் இதை பிரித்து எழுதுகிறோம். இந்த நகரம் அப்படின்றது எனக்கு எப்படி தெரிஞ்சிடும், நகரமாக. எடுத்துக்காட்டுக்கு தன் நெஞ்சு அப்படின்றது, இந்த நெஞ்சு அப்படின்ற வார்த்தை எனக்கு எப்படி மாறிடும், தன் குட்டல் நெஞ்சு அப்படின்னு இருக்கிறது தன் நெஞ்சு. தன் குட்டல் நாடு தன் நாடு அப்படின்னு மாறிடும். அப்போ அந்த மாற்றத்தை தெளிவுபட ஞாபகம் வச்சுக்கணும். நாடு குட்டல் என்ற நாடென்ற, களமேறி, மூச்சடக்கி, கதிர்ச்சுடர், பெருமைவானம். பெருமை அப்படின்றது ஈறுகட்டது, இணையவும் பண்பிற்கு இயல்பு எனும் விதிப்படி பெருவானம். அடிக்கும் அலை, வணிகச் சாத்து, பண்டமாற்று, மின் அணு, வண்ணம்
வண்ணப்படங்கள், விரிவடைந்த, நூலாடை, எதிரொலிக்க, தம் கூட்டல் உயிர் எனக்கு என்ன ஆகுது? தம் உயிர். அதாவது ஒரு தனி குறிலை அடுத்து ஒற்றுவரின் என்ன சொல்கிறாங்க? இரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ தம் கூட்டல் உயிர். எனக்கு இந்த உயிரெழுத்தானது மெய்யோடு வந்து சேர்ன்றதுனால தம் உயிர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ அந்த வேறுபாட்டை நாம் கொஞ்சம் கவனித்து படித்து வச்சுக்கணும் அப்படின்றது தான். இன்புற்று கூட்டல் இருக்க, இன்புற்று இருக்க, தான் கூட்டல் என்று தான் என்று, எளிதாகும், பாலை எல்லாம், இனிமை கூட்டல் உயிர், இன்னுயிர், இனிமை கூட்டல் ஓசை, இன்னோசை அப்படின்னு வரும். சரியா? அப்போ அந்த பண்பு பெயர்கள்லாம் எப்படி புணருது அப்படின்றத தெளிவுபட கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். மலை எல்லாம், மலை கூட்டல் எல்லாம், மலை எல்லாம் அப்படின்னு நமக்கு புணருது. ஸோ இப்போ இந்த பகுதி ஓகே. அதே நேரத்தில் சமச்சீர் பகுதியும் எடுத்து லேசாக வாஸ்து பார்த்துடணும். அதில் எந்தெந்த வார்த்தைகள் எந்தெந்த மாதிரி பிரிஞ்சிருக்குது அப்படின்றதையும் நமக்கு அடையாளப்படுத்த தெரியும். ஸோ இப்போது நாம் பார்த்தது 6ஆம் வகுப்பு ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அதே மாதிரி 6ஆம் வகுப்பு சமச்சீரில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவான அளவிலான வார்த்தைகள் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அதையும் ஒரு தடவை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடணும். ஏன்னா அதிகப்படியாக பரவலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அதாவது புத்தகத்திலிருந்து அதிகமாக கொஸ்டின் ஏரியான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான வார்த்தைகளை அடையாளப்படுத்தலாம். அன்பகத்தில்லா, வன்பார்க்கன், தளிர்த்தற்று, இந்த மாதிரியான வார்த்தைகள் எந்த மாதிரி பிரியுது அப்படின்னு பார்த்துக்கணும். அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அப்படின்றது தான். அப்போ இங்கேயும் உகரம் வந்திருக்கு, இங்கேயும் உகரம் வந்திருக்கு. அது கெட்டதுனால் உயிர்மேல் உடல் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி அன்பகத்தில்லா அப்படின்ற சொல்லானது எனக்கு கிடச்சிருக்குது. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி லகரம் அப்படின்றது எனக்கு என்னவா தெரிஞ்சிருக்குது? ரகரமாக தெரிஞ்சிருக்குது. வன்பார்க்கன், தளிர்த்தற்று, ஓலைச்சுவடி, தமிழ் பணி அப்படின்றது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த பகரம் எனக்கு பகர ஒற்றானது இரட்டித்து வந்திருக்கு. குறிஞ்சிப்பாட்டு, எழுத்தாணி, பத்துப்பாட்டு, தமக்குரியர், அன்பீனும் உகரம் கெட்டுருச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி அன்பீனும், நிழலருமை, வழக்கென்ப, புறத்துறுப்பு அப்படின்றது. இதை நான் புறம் கூட்டல் உறுப்புன்னுனாலும் பிரித்து எழுதலாம். சரியா? ஆனால் புத்தகத்தில் நமக்கு அவ்வளவு தெளிவாக அவ்வளவு ஆழ்ந்து கொடுக்கலை. அதனால் புறத்து கூட்டல் உறுப்பு அப்படின்னு பார்க்குறோம். இந்த மகரமானது கெற்றும் இத்து து அப்படின்ற ஒரு சொல்லானது தோன்றல் விகாரத்தின் அடிப்படையில் எனக்கு தோன்றிடும். சரியா? சரியான வார்த்தை புறம் கூட்டல் உறுப்பு தான். ஆப்ஷன் அடிப்படையில் தான் நாம் போகணும். கீழே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் ஒன்று தான் ஆன்சர் இல்லையா? அப்போ அதில் எது நெருக்கமோ அதுதான் சரியான பதில். புறத்து கூட்டல் உறுப்பு புறத்துறுப்பு. தரம் கூட்டல் இல்லை, பருப்புணவு, கரும்பெங்கே, அவன் அழுதான். ரொம்ப சுலபமான வார்த்தை தான். திரு கூட்டல் அருள் கூட்டல் பா இல்லையா? மருட்பா அப்படின்னு போற்றப்பட்ட திருவருட்பா அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த லகரமானது எனக்கு என்னவா மாறிடுச்சு? தகரமாக மாறியிருக்கு. என்பு அப்படின்னா என்னது? என்புதோல் போர்த்த உடம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எலும்பத்தான் என்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்பு கூட்டல் இல் கூட்டல் அதனை, என்பில் அதனை. நாய்க்கால், நன்கணியர். அப்போ இந்த வார்த்தை தான் சொல்கிறேன். நன்கணியர் ஆயினும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு எப்படி பிரியுது? நன்கு கூட்டல் அணியர் அப்படின்னு பிரியுது. இந்த கணியர் அப்படின்ற வார்த்தை பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. அந்த வேறு இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இதே சொல்ல நல்ல கூட்டல் கணியர் அப்படின்னும் பிரிக்கலாம். அதாவது நல்ல பெண்கள், ஒழுக்கமான பெண்கள் அப்படின்ற அடையாளப்படுத்துதல்லையுமே இது வரும். நல்நற்றினை அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நல்ல கணியர் நமக்கு உணர்ச்சியில் நன்கணியர் அப்படின்னு வரலாம். ஆனால் புத்தகத்தில் இந்த அர்த்தத்தில் இடம்பெற்றிருக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு எப்படி பிரிச்சிருக்கிறாங்க? நன்கு கூட்டல் அணியர். அதனால தான் நான் சொன்னேன், ஒரு சொல்ல நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா புத்தகத்தில் அது அந்த பாடப்பகுதியில் எந்த பொருள் சார்ந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்றத தெளிவுபட படித்து வச்சுக்கணும். நட்பு கூட்டல் எண்ணாம், நட்பெண்ணாம், வேறில்லை, தொழில் அனைத்தும், இரண்டொழிய, மனம் உண்டு, சிலர் அழுவார், புகழிழந்தேன், தமிழ் அழகு, எல்லாமே அடிப்படையான சொற்கள் தான். சரியா? ஸோ ஒரு தடவை
நிறுத்தி நிதானமாக இதை ரீட் பண்ணிடுங்க. ஆற்றுணா அப்படின்றது என்னது? வழிநடை உணர்வு அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ என்ன படிச்சிடும்? உயிர் தொடர் குற்றியலுகரங்கள்லையும் சரி, நெடில் தொடர் குற்றியலுகரங்கள்லையும் சரி, டாரா இரட்டும் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். அதனால தான் என்ன இரட்டிச்சு வந்திருக்குது? ஆற்று கூட்டல் உணா அப்படின்றது உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் விதிப்படி ஆ இற்று இற்று கூட்டல் உணா அப்படின்னு வருது. நமக்கு புணர்ச்சியின் அடிப்படையில் ஆற்றுணா அப்படின்ற ஒரு சொல்லானது பிறக்கு. அதே மாதிரி தான் பலர் கூட்டல் இல் பலரில். புறநானூறு அப்படின்றது புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 அப்படின்ற ஒரு சொல்லாக நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த 3 சொற்களும் பாருங்கள். இரட்டுற மொழிதல் அப்படின்றது என்னது? 2 அப்படின்ற அந்த எண்ணிக்கை. சரிங்களா? 2 பொருள்பட ஒரு வார்த்தை இடம்பெறுவதை தான் அப்படி சொல்கிறோம். ஆ குட்டல் பையன், ஈ குட்டல் பெண். இந்த பகரமானது எனக்கு இரட்டிச்சு வந்திருக்குது இல்லையா? இவ்வு குட்டல் ஈ குட்டல் வீடு, இவ்வீடு. அறிவு கூட்டல் உடையார், அறிவுடையார். அத்து கூட்டல் உடையார், அத்துடையார். நாடில்லை. இனிது ஈன்றல் அப்படின்றது எனக்கு என்ன ஆகுது? உகரம் கிட்டு உடல் மேல் உயிர் வந்து வென்றுவது இயல்பு எனும் விதிப்படி இனிது ஈன்றல் அப்படின்னு எனக்கு மாறிடுது. தாமரை, பலகை, மாமரம். அப்போ பிரிச்செழுதுனா ஒரு பொருள் தருது, சேர்த்து எழுதுனா ஒரு பொருள் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேங்கை அப்படின்றது சேர்த்து எழுதுனா ஒரு மரத்தையும், பிரித்தெழுதுனா வேம் கூட்டல் கை, அதாவது வேகின்ற கை அப்படின்னு பொருள் தருது அப்படின்னு இலக்கணத்தில் நாம் படிக்கிறோம். அதே மாதிரி தான் மா கூட்டல் மரம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பெரிய மரம் அப்படின்ற அர்த்தத்தையும், சேர்த்து எழுதும்போது மாம்பழ மரம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தையும் தந்துடுது. சரியா? ஸோ அப்போ பார்த்து வச்சுக்கணும். 6 கூட்டல் தலை, ஆறுதலை அப்படின்றது தான். எதிர்கூட்டல் பால், எதிர்பால் அப்படின்றது. அப்போ சொல் எந்த தன்மையில் இடம்பெற்றிருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் புணர்ச்சி அப்படின்றது அந்த இடத்துல நிகழும். சரிங்களா? இப்போ எல்லா எழுத்துலையும் முதல்லையே கொண்டு போய் என்னென்ன விதிகள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு அடைக்கிறதுக்கு தேவையில்லை. எப்படி பிரித்தெழுதிருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையான புரிதல் இருந்தால் போதும். இந்த பகுதி நமக்கு ரொம்ப 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 சுலபமாக இருந்திருக்கும். ஏன்னா என்னது? வெறும் 6ஆம் வகுப்பு தான் பார்த்துருக்குறோம் இல்லையா? ஸோ அப்போ பேசிக்காக எப்படி பிரித்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்ற அந்த சொல் குறித்த தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த பகுதியானது ரொம்ப சுலபமானது. அடுத்து ஒரு 6 வகுப்புகள் நமக்கு இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு வகுப்பிற்கான பிரித்தெழுதுக தான் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு ஓவர் வியூ தான் பார்க்க போகிறோம். சரியா? ரொம்ப குறைவான நேரம் தான் அதுக்கு நமக்கு எடுத்துக்க போகுது. அந்த குறைவான நேரத்தையும் இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் கொஞ்சம் அலட்சியப்படுத்தாமல் தெளிவுபட கற்றுக்கிட்டா நாம் நமக்கான மதிப்பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்காது அப்படின்றத சொல்லிக்கிறேன். நல்ல ஒரு தலைப்பில் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.